Good morning, welcome to my another video. Today I am going to talk on two subjects. One is astrology, another one is numerology, and how we can use astrology or numerology theory or the concepts. How will it be useful in finding out a lucky date or a lucky event to take place? So we can call it இது ஒரு அஸ்ட்ரோ நியூமராலஜி ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷனில் நான் இன்றைக்கி தொட போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, ஹவு டு வின் அ லாட்ரி ப்ரைஸ் கம்பைனிங் போத் அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி. இது ரெண்டையும் ஜோதிடமும் எண்கணித முறையும் கலந்து எப்படி நாம் அதிர்ஷ்டகரமாக ஏற்படுத்தி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி லாட்ரி டிக்கெட்டை ஜெயிப்பது எப்படி, சுருக்கமாக இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, பட் கேரளாவில் லாட்ரி இருக்குது, மற்ற சில மாநிலங்களில் இருக்குது, வெளிநாடுகளில் துபாய், அபுதாபி, மிடில் ஈஸ்டில் எல்லாம் இருக்குது, மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்குது. ஸோ இந்த லாட்ரி டிக்கெட் சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க, இந்தியன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதை அஸ்ட்ரோ நியூமராலஜி பேஸ் பண்ணி எப்படி லாட்ரி டிக்கெட்டை வாங்குறது, எந்த நம்பருக்கு வாங்கினா டிக்கெட் கிடைக்கும், பரிசு விழும், அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஸோ இதில் முக்கியமானது ஜோதிடத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லா ஜோதிடர்களும் பெரிய வல்லுநர்கள், ரிஷிகள் சொன்ன முறைகளும் சரி, நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் இங்கே இந்தியாவில் முழுவதும் சரி, தமிழ்நாட்டில் முக்கியமாக கிட்டத்தட்ட யூடியூப் அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, யாருக்கு புதையல், ரேஸ் அல்லது லாட்ரி பரிசு விழும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். மூல நூல்கள்லேயும் அது இருக்குது. இந்த திடீர் பண வரவு, இதெல்லாம் கால்டு திடீர் பண வரவு. இந்த திடீர் பண வரவு முக்கியமாக சந்திக்கிற இடம் 8ஆம் இடம், லக்னத்திலிருந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் திடீர் பணம். 8ஆம் இடத்துல அதுதான் ஆயுள் ஸ்தானம், அதுதான் கண்டமும் கூட, அதுதான் பிரச்சனைகளுக்குரியது. ஆனால் அதில் சில நல்லவைகளும் நடக்கின்றன. அதில் முக்கியமானது ஒன்று திடீர் அதிர்ஷ்டம். ஸோ 8ஆம் இடம் சம்மந்தப்படணும். அடுத்தாப்பில் 2ஆம் இடம், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், அது இந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை தவிர பண வரவு அது முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அடுத்தாப்பில் 5ஆம் இடம், 5ஆம் இடமும் சம்பந்தப்படணும். அதாவது 2ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்படணும். காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் சிம்மம் வரும். அது லக்கியான அதிர்ஷ்டகரமான ஒரு சைன் அப்படின்னு சொல்லிட்டு சில சீனியர் அஸ்ட்ராலஜர்ஸ் மூல நூல்கள் படி சொல்கிறாங்க. ஸோ இந்த 5ஆம் இடம், இது தவிர 11ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது த ஹவுஸ் ஆஃப் கெயின்ஸ், லாபஸ்தானம் தமிழில், பண வரவு சம்மந்தப்பட்டது, லாபம் கிடைக்கிறது பற்றியது. ஸோ ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, முக்கியமாக லாட்ரி வச்சுக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் புதையல் இப்போ ரொம்ப ரேர், அது கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஸ்பெக்குலேஷன் வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அல்லது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அது விலை 4 times 5 times ஆகிடுது. இதெல்லாம் திடீர் நிகழ்ச்சி தான். ஸோ சம்மந்தப்படக்கூடிய இடங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்தில் இந்த அதிபதிகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட வேண்டும் ஏதாவது ரூபத்தில். ப்ளஸ் லக்னாதிபதி அவரும் சம்மந்தப்படணும்.
இந்த விஷயத்தில். நான் லக்னாதிபதி இல்லாமல் இல்லை. சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிர்ஷ்டஸ்தானமாகிய 9ஆம் இடமும் இது சம்மந்தப்பட்ட நல்லது அப்படின்றாங்க. சில ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, வேறு சிலர் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன், டிராஃப்டிங் அண்ட் ஆல் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. ஸோ 3ஆம் இடமும் சம்மந்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக வந்து நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, 2, 5, 8, 11ஆம் வீட்டு அதிபதிகள், லக்னாதிபதி ப்ளஸ் அதிர்ஷ்டஸ்தானமாகிய 9ஆம் இடம் சம்மந்தப்படுறது அல்லது அந்த வீட்டு அதிபதி சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி 5 அல்லது 6 கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இதில் சம்பந்தப்படக்கூடிய கிரகங்களின் தசா புக்தி அந்தரநாதன் பிராணம் நடக்கணும். அப்போ தான் அந்த நிகழ்ச்சி ஈடுபடும். கோச்சாரத்துலேயும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப உதவியாக இருக்கணும். குரு நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், ராகு கேதுவும் கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும் முக்கியமாக. ஸோ ஜாதகத்தில் இந்த மாதிரி 2, 5, 8, 11, 9 அதிபதிகளுடைய தசை இந்தியவைகள் எல்லாமே சம்மந்தப்பட்டு அதனுடைய தசா வரும்போது அல்லது புக்தி வரும்போது அல்லது அந்தரம் வரும்போது நல்ல நிகழ்ச்சி நடக்கலாம். இப்போ இங்கே தான் நான் புது முறையாக நியூமராலஜி இதில் சேர்க்குறேன். இதில் ரெண்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பர்டிகுலர்லி கைரோ, அவர் தான் ஆத்தென்டிக் சோர்ஸ் நியூமராலஜி பயோனியர். கைரோவுடைய தியரி படி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் மேட்ச்சில், விமென்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச்சில் எந்த நாடு ஜெயிக்கும்னு போட்டிருந்தேன். நியூமராலஜி கைரோவோட நியூமராலஜி கான்செப்ட் படி தான் நான் அதில் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், இந்தியா ஜெயித்தது. ஸோ அந்த கான்செப்ட், அந்த தியரி தான் இந்த சேம் தியரி வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதில் எப்படின்னா, யார் ஒருத்தர் எக்ஸ், உதாரணத்துக்கு வச்சுப்போம், ரவி அப்படின்னு ஒருத்தர் வாங்க போகிறார், பரிசு டிக்கெட் வாங்க போகிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அவர் எந்தக்கு வந்து இந்த குழுக்கள் நடைபெறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக என்னன்னா 22/11/2025 இந்த மாதம் 22ஆம் தேதி கேரளா பம்பர் லாட்ரி ப்ரைஸு அடிக்கிறாங்க. குழுக்கள் நடைபெறுகிறது. இப்போ அந்த டிக்கெட், அந்த டேட்டை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அது குழுக்கக்கூடிய தேதி வந்து 22/11/2025. மாதமும் வருடமும் நம்ம சேர்க்க வேண்டாம், தேதியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அது தேதி 22. அப்போ அதனுடைய கூட்டுத்தொகை 4. 2 + 2 4. இப்போ ரவிங்கிறவர் வாங்க போகிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ ரவியினுடைய கூட்டுத்தொகை என்ன? ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, கைரோ கொடுத்துருக்காரு. ரவிங்கிற பொறுத்த வரைக்கும் 2, 1, 3, 6, 9, 10, 1 வருது. ரவியினுடைய கூட்டுத்தொகை எண் வந்து 1 வருது. குழுக்கள் நடக்க போகிற நாள் வந்து 22, கூட்டுத்தொகை 4. ரவியோட நம்பர் வந்து 1, 5, 4, 1, 5. ரவி எந்த டேட்டில் பிறந்திருக்காரு? உதாரணத்துக்கு வச்சுப்போம், அவர் 1ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ 5, 1, 6. புரியுதா நான் சொல்கிறது? பிறந்த தேதி 1, ரவியோட நம்பர் 1, 1, 1, 2. குழுக்கள் நடைபெறுகிற தேதி வந்து 4, 2, 4, 6. டோட்டல் 6 வருது. இப்போ இந்த 6 வந்து 1ஓட ஒத்து போகுமா? அந்த மாதிரி ஒத்து போகணும். புரியுதா? அப்போ எந்த டிக்கெட் வாங்கினா ஒத்து போகும்? 1 வர்ற மாதிரி இருக்கும். 6ஓட எதை கூட்டினா 1 வரணும். டிக்கெட்டோட நம்பர், டிக்கெட்டில் வந்து சீரீஸ் போட்டிருப்பாங்க, WB WRன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். ஸோ எதை கூட்டினால் இந்த 1 வரும்? 6ஓட எதை கூட்டினால் இந்த 1 வரும்? 6ஓட 4ஐ கூட்டினால் 1 வரும் இல்லையா? 6 4 10.
ஸோ இப்போ வந்து இவர் என்ன பண்ணணும்னா 6 + 4 10. அப்போ நாம் டிக்கெட்டை இவர் சூஸ் பண்ண வேண்டியது 4 நம்பர் வர வேல்யூ வர டிக்கெட்டை சூஸ் பண்ணணும் இவர். புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் வேறுபடும். அப்போ அந்த மாதிரியான டிக்கெட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிட்டீங்கன்னா, அதே நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தசா புக்திகள் 2, 5, 8, 11 சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பரிசு விழும். இப்போ வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இது விஷயமாக யாருக்காவது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9245803861. ரிப்பீட் பண்ணுறேன், 9245803861. இது இண்டிவிஜுவலாக உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பு பர்டிகுலர் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குதா, அவர்கள் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கினால் கண்டிப்பாக உண்டு. அல்லது நியூமராலஜி பேஸ் பண்ணி வாங்கி உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எப்போ டிக்கெட் வாங்கினா கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ விருப்பமுள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.